நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாத பலன், ஆனி மாத பலன். இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், எத்தனை பேருக்கு முருக பெருமானை பிடிக்கும், அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா அடையும். அனைவருமே கமெண்ட்ல முருகானு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த ஆனி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஒரு யோகம், குரு சுக்கிரன் இணைவு, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபலன் இணைகிறார். ஒண்ணு குரு மகாலட்சுமி யோகத்துல எத்தனை பேருக்கு இந்த யோகம் இருக்குது, அது ஒண்ணு. அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த ஆனி மாசத்துல இருக்குது. அறிவும் பணமும் பொருளும் நகையும் உங்களை தேடி எப்படிப்பட்ட யோகம், 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு. உங்களுடைய இந்த கர்ம காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பரிகாரம் பண்ணாலும் இந்த குரு உச்சமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்திலே தசாபுத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசி சிம்ம ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், தைரியமான குணம் இருக்கும், திறமையான குணம் இருக்கும், ஒழுக்கமான குணமும் சிம்ம ராசியை பொறுத்தவரை இருக்கும் இருக்கும் இருக்கும். யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நல்லா தேரான குணம் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இனிமேதான் கெட்டதை நம்ம தடுத்து நிறுத்த போறோம். எப்படி பாருங்க, நம்ம வாழ்க்கையில உள்ள தடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய நேரமாக இந்த ஆனி மாசம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். பாத்துக்கோங்க. என்ன காரணம் தெரியுமா? குரு உச்சத்துல இருக்கிறாரு. ஒன்னா குரு உச்சமான என்ன ஆகும், பயங்கரமா ஆன்மீக வழிபாடுகள், அது எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி அந்த மதம் வளரும்னு அர்த்தம். அப்ப நம்ம எந்த ஒரு பரிகாரம் கெட்டது வந்தாலும் சரி அந்த கெட்டதுக்கான பரிகாரம் பண்ணும்போது பயங்கரமான ஒரு நிவர்த்தியை கண்டிப்பா கொடுத்துரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. அப்படியே ஓப்பனா சொல்ல போனா அதுல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வந்து இந்த யோகமான பலனை கொடுக்குது. எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வந்து அந்த பலவீனத்தை சந்திக்கிறீங்க. இவ்வளவு விஷயம் வேற ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க பாத்தீங்களா, இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்க போய் இதுல போக ஏதோ சொல்லுவாங்க, தசாபுத்தி வச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அதனாலதான் குரு சுக்கிரன் ஜோதிடியில நம்ம சொல்றது என்னன்னா, மாதப்பலன் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடத்த முடியும், இதை மட்டும் கொஞ்சம் மாத்தி அப்படியே கரெக்டா மூவ் பண்ணி கொண்டு போகும். எல்லாமே கரெக்டா வரும். தசாபுத்தியை பார்க்காம பார்த்து எடுத்தீங்கன்னா அந்த பலன் சுத்தர செட் ஆகாது. ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து எடுக்க சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். கிரகம் இப்ப பார்ப்போமா, ராசிலே கேது பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு பகவான், அடுத்து பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான். எல்லாருமே இந்த அஷ்டம சனி கண்டு பயப்படுறீங்க. உங்களுடைய அஷ்டம சனிக்கு ஒரு முடிவு கட்ட போறோம் பாத்துங்க இந்த மாதத்துல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனை குறைய போகுது. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், 12ஆம் இடத்துல பாருங்க குரு சுக்கிரன் புதன் 3 கிரகம் இணைஞ்சிருக்கு. எப்படி 3 கிரகம் இணைஞ்சிருக்கு பாருங்க. இது அதுவும் சுக்கிரன் உச்சமான குருட சேர்ந்தா அது உச்சமான வேலையை செஞ்சிடும். நல்லா பாத்துக்குங்க. அப்ப இங்க நிறைய கெட்ட விஷயம் நடக்காதுன்னா அந்த 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல உங்க ராசிக்கு எப்போ வராரு சுக்கிரன், கரெக்டா 20ஆம் தேதி வராரு. ஆனி மாசம் 20ஆம் தேதி உங்க ராசிக்கு வந்துருவாரு. 6ஆம் தேதி பயிற்சி ஆகி ஆனி மாசம் 6ஆம் தேதி 10ஆம் இடத்துல வந்து கேந்திர யோகத்துல செவ்வாய் வந்து ஏறாரு. புதன் வக்ரமாகிறார், 12ஆம் இடத்துல வக்ரமாகி 16ஆம் தேதி வக்ரமாகி 23ஆம் தேதி அவர் லாபத்துக்கு போறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். கெட்ட இடத்துல எந்த கிரகம் கிடையாதுங்க. அஷ்டம சனியுடைய தாக்கம் இப்ப கண்டிப்பா உங்களுக்கு குறையும். பாத்துக்குங்க. சனி பவன் மட்டும் ஜாதகம் நல்லா மட்டும் இருந்தா மட்டும் போதும். நான் ஓப்பனா சொல்றேன், சனி நல்லா இருந்தா இப்ப விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யும். கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகம் 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து வக்ரமான அது ராஜயோகத்தை வேலை செய்யும். எப்ப நான் சொல்றது ஆனி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வருமானத்துக்குள்ள அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகும் போது 23ஆம் தேதிக்குள்ள ஆனி மாசம் 23ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கணும். இது விதி, அது கோச்சார விதி சொல்றேன். ஆனா ஜாதக தசாபதி இருந்தா வருமான பொருளாதாரம் நல்ல ஒரு அமைப்புல கண்டிப்பா இப்போ கொடுத்துருவாரு. ஏன்னா கண்டிப்பா கடன் இருக்கும், பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, பெருசா ஒரு தொகை மாற்றி ஒரு லக்கில லாக்காய் அப்படி நிற்கும். இல்லைன்னா பெருசா ஒரு கேஸ் உங்க மேல இருக்கும். இல்ல இடமோ பூமியோ கேஸோ வம்போ வழக்கோ தடையோ தாமதமோ ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நல்ல வேலை இல்லை, புத்தியம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் இருக்கு, பகை இருக்கு,
எது இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு வழக்கு இருக்கு, நல்ல ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு குழப்பத்துல எத்தனை பேர் இருக்கா மட்டும் சிம்ம ராசி கேளுங்க. ஐயோ ஒண்ணுக்கு டபுளா தான் எனக்கு செலவு வருது அப்படிம்பாங்க நிறைய பேர். சிம்மத்தை பொறுத்தவரை அதிக பேர் கணவன் மனைவியா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில பாருங்க, படிப்புகளில பாருங்க, இந்த அஷ்டம சனி என்ன ஒண்ணு தெரியுமா, கொஞ்சம் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி தடங்களை கொடுத்துரும். 11ஆம் இடத்துல குரு இருந்தும் சரியான ஒரு பலன் பார்க்க முடியல. 4 மாசமாக ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்படுவாங்க. யாருடைய பிறப்பு ஜாதத்துல குரு சனி சரி இல்லையோ. இப்ப வீடு கொடுத்தவர் உச்சமாயி, ஏன் நல்லது நான் சொல்லிடுறேன். வீடு கொடுத்தவர் உச்சமாயி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய அதிபதிய சனி பகவான 9ஆம் பார்வையை பார்த்து, அது மட்டும் இல்லாம அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய குருவுடைய சேர்ந்து பலமா இருக்கிறதுனால எல்லாம் பாருங்க, வீடு கொடுத்த அதிபதி குருவோட சேர்ந்து அவரும் உச்ச பலத்துக்கு போயிடுவார். அந்த பார்வையை நேரா கொடுத்து சனிமான கொடுத்து உங்களுக்கு உள்ள கெட்ட விஷயத்த ஒழிச்சு கட்டுறாங்க. இதுதான் விஷயம், வேற ஒண்ணு கிடையாது. ஒண்ணும் இல்லை, எப்படிப்பட்ட தடங்களை தான் நீங்க பேஸ் பண்ணுவீங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே வராது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய தடவை, ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து சிம்மராசிக்காரங்க. இப்ப பாருங்க, வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்க அனைவருக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா மட்டும் கேட்டுப்பாங்களே. இப்ப சொல்லுவார், இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காங்க, ஒரு 4 மாசம் சொல்லியிருக்காங்க, இப்ப வரப்போகுது அப்படிம்பாங்க. எல்லாமே சரியாயிருச்சு. ஆனா டாக்குமெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை இப்ப கிளியர் ஆகும். வெளிநாடு வெளியூர்ல மட்டும் சொல்றேன், ஒரு ப்ரொமோஷனோ ஒரு உயர்ந்த பதவிக்கும் நீங்க போக போறீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. எப்படிப்பட்ட வழக்கத்தை நீங்க ஜெயிப்பீங்க. வழக்குல ஜெயிக்கக்கூடிய பாகம் என்ன தெரியுமா? 11ஆம் பாகம். இப்படி 11ஆம் பாகம் தான் ஒரு மனிதனுடைய டாக்குமெண்ட் பெருங்கொண்ட பணம் வழக்குனா அதை ஸ்பேஸ் பண்ணி நீங்க வெளியில வந்துருவீங்க. டைம் பக்காவா இருக்கும். வழக்குல ஜெயிக்கணுங்க, நல்ல டைம் இருக்கு. நேரா பாருங்க, 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கா, நீங்க கவலைப்பட. உங்க ராசி 11ஆம் இடத்துல இருந்தா நேரா வழக்கு ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை கூடிய சொத்து உங்க மேல மனசை திடப்படுத்திடுவார். அப்பா சொத்தா தாத்தா சொத்தா எந்த சொத்துலையும் வழக்குல நீங்க ஃபேஸ் பண்ணி வெளில வந்துருவீங்க. இது 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இந்த பலத்தை பயங்கரமா கொடுக்குறாரு. நான் சொல்லல, நீங்க எதை எடுத்தாலும் உங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்ப அறிவு ஸ்தான இடத்துல சூரிய பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அறிவு ஞானம் வந்துடும். இந்த ஆணி மாசம் போல உங்களை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டம். எதிரியா இருந்தாலும் உங்க காலடியில வரணும். எதிரியே இருக்க மாட்டான். இங்க வேலை பார்க்கறவங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம்ல உரிய மாணவர்கள் எழுதி பாருங்க, ரிசல்ட் பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த ஆணி மாசம்க்குள்ள நீங்க எடுத்து பாருங்க, வருஷம் பாத்துக்கங்க. ஆணி மாசத்துல ஏதாச்சும் ஒரு கெயின் நீங்க பாப்பீங்க. இது நடக்கும். நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை, முதல் திருமணமா, 2வது திருமணமா, குழந்தை பாக்கியமா, எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு, நல்ல அனுகூலம் தேடி வருது. நிறைய பேர் பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகள்ல நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். புதுசா தொழில் பண்ண முடியாத போல ஜாத பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை மட்டும் பண்ணி பாருங்க, செம்ம யோகமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல நீங்க மருத்துவ செலவு உங்களுக்கு வராது, நீங்க கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணீங்க பாத்தீங்களா, உடல் ரீதியாக அந்த தாக்கங்கள் இருக்காது. மருத்துவத்துறை, எப்படி மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு, கலைத்துறை, இசைத்துறை, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சிம்ம ராசிக்கு செம்ம யோகமா இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க நினைப்பீங்க எல்லா கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கா, இங்க பாதிக்கும். நீங்க நல்லா பாத்துக்கணும். அது நிக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை எடுத்து பாருங்க, நல்ல ஒரு பலமா இருக்கு. சூரியன் போறது மிருகசீரிடம், திருவாதிரை, அதாவது புனர்பூசம், குருவோட சாரத்துல போட இன்னும் பலப்படுத்தி கொடுப்பாரு. ராகுவோட சாரத்துல ராகு நல்லா தான் இன்னும் கொடுப்பாரு, சூப்பரா கொடுப்பாரு. கணவனுடைய ஒற்றுமை நல்லா கொடுப்பாரு. நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காசு கிடைக்கும். அதிர்ச்சிக்கும். உங்க ராசி அதிபதி 11ஆம் இடத்துல லாபமா நீங்க யோசிப்பீங்க. இப்ப எல்லாமே லாபம் வரும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, சரியாந்திர நேரம். லாட்ரி எடுத்தா உடனே அடிச்சிடும். ஜாதபத் தசாபதியை பத்தி உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் கண்டிப்பா எடுத்து பாருங்க, கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதிலே படத்தை போட்டு வரையாம ஜாதகத்துக்கு பாருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல? மகா நட்சத்திரம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயனா என்னன்னு தெரியாது. தனக்குன்னு தனி வழியில போவாங்க. தன்னம்பிக்கை, தன்மானம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமேல் சூப்பரா இருக்கும். மகா நட்சத்திரம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான விஷயம் வராது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு மகா நட்சத்திரம் எப்படி மகத்துல பார்த்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, மெக்கானிக்கல், அடுத்து மருத்துவர், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மகத்துல பிறந்தவங்க. ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு கைக்கூடி வருது. எந்த ஒரு கெட்ட விஷயம் பெருசா நம்ம சொல்ல முடியாது. இனிமேல் சொல்றேன், உங்க நட்சத்திர எதுவி சுயசாரங்க. அதனால சொல்றேன், நல்ல காரியம் நல்ல விஷயத்தை மட்டும் யோசிங்க, கண்டிப்பா நல்லது உங்க பக்கம் தேடி வரும். ஏன்னா நல்ல ஒரு அமைப்பா இருக்குன்னா மகனத்துல பிறகு நமக்கு நிறைய ஜாதகம் இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. அதை விட்டா அடுத்த பூர நட்சத்திரம். பூரங்கிறது ரொம்ப நாகரிகமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். ரொம்ப ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் இருக்கும். உங்க ராசிக்கு பாருங்க, நான் பூரத்துல பண்ணுவாங்க. இன்னும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும். நான் சொல்றது ஆணி 20 உங்க ராசிக்கு சுக்கிரன் வருவாரு. இப்ப எல்லாமே செலவை கொடுப்பாரு, அலைச்சல் கொடுப்பாரு, மனக்குள்ள பார்த்துப்பாரு, மன தடுமாற்றம் பண்ணா பெருசா பாதிப்பை விட மாட்டாரு. வெளிநாடு வெளியூரத்துல யோகத்தை கொடுப்பாரு. கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு, கல்வி, கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு,
எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், மருத்துவத்துறை எல்லாமே சாதிக்கக்கூடியதான சூப்பரா இருக்கு. யார் பூரத்துல பிறந்தவங்க சொல்றேன். டைமிங் பக்காவா இருக்கும். நினைச்ச காரியம் கண்டிப்பா தேடி வரும். நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம், அழகான ஒரு மாற்றம், சூப்பரா அனுகூலமா இருக்கு. அடுத்து உத்திர நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். உத்திர நட்சத்திரம் 11ஆம் லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப லாபகரமான விஷயம் உங்களை தேடி வருது. எப்படி? பணம், பொருள், டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, நிறைய பேர் வெளிநாடு போறது, வெளியூர் போறது, நிறைய ஒரு நல்ல விஷயம் தேடி வரும். அறிவு சம்பந்தப்பட்டது, செல்போன் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பட்டைய கிளப்புவீங்க. அதாவது அது மட்டும் இல்ல, வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் பார்ப்பீங்க. அதே மாதிரி தொழில மிகப்பெரிய லாபத்தை, ஒரு நீங்க நினைச்ச லாபத்தை பார்க்கக்கூடிய மாசமாக இந்த ஆனி மாசம் சூப்பரா இருக்கும். உத்திரத்துல படம் காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியம் எல்லாமே சக்சஸ் ஆக பக்காவா இருக்கு.